Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote app. BuyMote app is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இவங்கக்கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்லேருந்து எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. டே பை டே புதுசாக நிறைய கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது இல்லாமல் டாப் பிராண்ட்ஸ்க்கு வந்து டீல்ஸும் போயிட்டுருக்கு. இவங்க ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வீட்டிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்புன்னே நான் சொல்லுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரானி ஸ்கொயர். அதாவது நம்ம சர்க்கிள் பார்த்துருக்கோம் ஏற்கனவே க்ரோஷேயில். இப்போ இது வந்து ஸ்கொயர் டைப். வந்து இந்த ஸ்கொயரை நம்ம யூஸ் பண்ணி டேபிள் மேட் யூஸ் பண்ணலாம், இல்லை பெரிய குவில்ட் மாதிரி கூட நம்ம வந்து ஸ்கொயர்ஸ் அப்படியே ஆட் பண்ணி கொண்டு போகலாம். இந்த ஸ்கொயர் பார்த்திங்கன்னா இப்படி சிங்கிள் கலராகவோ இல்லை மல்டி கலராகவோ இல்லை வெறும் 2 கலர் மட்டும் வச்சோ கூட நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கொயர் வந்து சைஸ் தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பெரிய டேபிள் மேட்டு சைஸை கூட நம்ம இதை கொண்டு வர முடியும். இது வந்து நான் ஒரு 7-8 லைன் போட்டிருக்கேன்னா இன்னும் நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வரும். இது வந்து நம்ம 1 by 1 இப்போ வந்து பிளெயின் கிரானி ஸ்கொயர் ஒரு சிங்கிள் கலர் வச்சு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் கலர்ஸ் யூஸ் பண்ணி மல்டி கலராகவும் போட பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ஒரு அக்ரிலிக் யான் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் வந்து நம்பர் 3 எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் என்ன யான் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன். அதில் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு 1 by 1 கற்றுக்கிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 செயின் ஸ்டிச்சு போடணும். 5 பேசிக் செயின் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதில் பாருங்கள் 5 செயின் போட்டிருக்கேன். அந்த 5 செயின்லேயும் சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வெரி ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த செயினில் இப்போ அந்த நீடில் இருக்க லூப்பை கொண்டு வந்து ஒரு ஜாயின் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி நான் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிள் போடும்போதே பேசிக் சர்க்கிள்லேயே இது மாதிரி தான் போட்டிருப்போம். இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஹோல்ஸ் தெரியும். மேலே தெரிகிற ஹோல் வந்து சென்ட்ரல் ஹோல் கிடையாது, அது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது வந்த ஹோல். ஸோ இப்போ நடுவில் பெருசாக இருக்கு இல்லையா, இந்த ஹோல்குள்ளே தான் நம்ம ஸ்டிச்சு போடணும். அதுக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. இந்த 3 செயின் வந்து ஹைட் ஆஃப் த ஸ்டிச்சு. ஓகேவா? டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கு இந்த ஹைட்டுக்கு தான் இந்த 3 ஸ்டிச்சு போட்டிருக்கோம். ஸோ இப்போ டபுள் க்ரோஷே இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஆரம்பத்தில் அந்த சிங்கிள் இதில் போடக்கூடாது, மொத்தமாக ஃபுல் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதில் விட்டு எடுத்து நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ அடுத்து இன்னொரு டபுள் க்ரோஷே இதே இதில் போட வேண்டியதான். டபுள் க்ரோஷே ஏற்கனவே ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ 2வது நான் டபுள் க்ரோஷே அதே இடத்துல போடுறேன். இப்போ எனக்கு இதில் 3 டபுள் க்ரோஷே இருக்கிறதா அர்த்தம். ஃபஸ்ட்டு இருக்க செயின் ஒரு 3 செயின் போட்டோம் இல்லையா, இது இப்போ 2nd and 3rd டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர்னால் ஒரு செட்டுன்னு வச்சுக்கலாம். நம்ம செட்டாக இந்த மாதிரி ஒரு 3 இது போட்டோம் அப்படின்னா அது வந்து செட்டு, இதை வந்து கிளஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இதை சுற்றி வந்து நம்ம ஒரு 4 இது போட போகிறோம். இதே மாதிரி கிளஸ்டர்ஸ் வந்து 4 போட போகிறோம். அதுக்கு அந்த கார்னர் திருப்புற இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், 2 செயின் போட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ 2nd கிளஸ்டர் நான் போட போகிறேன். 2nd கிளஸ்டர் என்ன பண்ணோன்னா 3 டபுள் க்ரோஷே இதே தான் 4 சுற்றி நம்ம போட போகிறோம். 3 டபுள் க்ரோஷே போட்டோம். இப்போ அடுத்த 3 டபுள் க்ரோஷே போட்டு ஒரு கிளஸ்டர் நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஏன் டபுள் செயின் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா, அதுதான் அந்த கார்னர் திருப்புற இடம் வந்து நமக்கு கொஞ்சம் பெண்டு இருந்தால் தான் நம்மளால் அந்த இடத்த வந்து கார்னர்னு கரெக்டாக கொண்டு வர முடியும் இல்லையா. அதனால் அந்த இடத்துல 2 செயின் போட்டு நான் திருப்பியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3வது டபுள் க்ரோஷே போட்டுட்டு என்ன பண்ணணும், 2 செயின் போட்டுக்கணும். அது வந்து 2nd கார்னர். ஓகேவா? ஃபஸ்ட்டு கார்னர் இங்கே முடிச்சிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர். இப்போ இந்த இடத்துல 2 செயின் போட்டு நான் அடுத்த கிளஸ்டர் கண்டினியூ பண்ண போகிறேன்ற போது இது 2nd கார்னர் நமக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இதே மாதிரி 3 டபுள் க்ரோஷே ஒரே இடத்துல. அதை வந்து கிளஸ்டர்னு சொல்லலாம், இல்லை நம்ம செட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அடுத்து 3rd கார்னருக்காக நான் 3 டபுள் க்ரோஷே போடுறேன். 1 போட்டாச்சு. இப்போது டபுள் க்ரோஷே எப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு யானை எடுத்து
ஹோலில் உள்ளே விட்டு நீடில் உள்ளே விட்டு யானை திரும்ப வெளியே எடுத்து 3 லூப் வரும். ஃபஸ்ட்டு 2 லூப் எடுக்கணும், அண்ட் தென் திரும்ப இன்னும் 2 லூப்பையும் நம்ம வெளியே எடுக்கிறோம். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இப்போ நான் 3வது கிளஸ்டரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து 2 செயின் போட்டுட்டு 4வது கிளஸ்டர்னால் 4வது கார்னருக்கான கிளஸ்டர் இது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 3 இது தனித்தனியாக இருக்கா. இப்போ 4வது நான் போட போகிறேன். இப்போ 4வது கார்னருக்கு அதே மாதிரி 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஓகேவா? போட்டுட்டா இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள், அதாவது நம்மளோட ஸ்கொயரோட ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடும். இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னா, இப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டோம், அது ஒரு கிளஸ்டர்னு கணக்கு வச்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ அதை போட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்த கார்னர் திருப்பறதுக்கு நமக்கு கேப் வேணும்ல. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், 2 செயின் போடணும். 2 செயின் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4வது கார்னர் நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல இதை எப்படி ஜாயின் பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள் 1 2 3வது செயின் இருக்குல்ல, அந்த 3வது செயினில் உள்ளே விட்டு நீங்கள் எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் அந்த வி மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுதான் அந்த 3வது செயினில் தான் போயிட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு 4 கார்னரும் பர்ஃபெக்டாக இருக்கும். 4 கார்னர் இருக்குதுங்களா. 4 கார்னர்லேயும் 2 செயின் போட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது 4 கார்னர் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல 3 செயின், ஆரம்பத்தில் 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் 3 செயின் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா பாருங்கள், ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இதுதான் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு ரவுண்டாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். இப்போ செகண்ட் ரவுண்ட் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஒரு 3 செயின் போடணும். ஏன்னா 3 செயினுங்கிறது அந்த ஹைட்டு, அதாவது அடுத்து இருக்க டபுள் க்ரோஷேக்கு ஹைட்டு வந்து 3 செயின் ஃபஸ்ட்டு நம்ம போடணும். போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடம் வந்து கார்னர் கரெக்டாக நமக்கு வரணும். அப்போ என்ன பண்ணணும், நீடில் கொஞ்சம் திருப்பி நல்லா பார்த்துக்கோங்க. அந்த டபுள் க்ரோஷே போட்டு நான் 2 செயின் போட்டிருக்கேன் இல்லையா கார்னருக்காக, அது உள்ள நீடில் இன்சர்ட் பண்ணி யானை எடுத்து இந்த பக்கம் டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி 3 செயின் போட்டிருக்கோம். இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டோம்னா ஒரு கிளஸ்டர் நமக்கு அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டேன், ஒரு டபுள் க்ரோஷே போட்டேன். இப்போ 2வது டபுள் க்ரோஷே போட்டு இந்த கிளஸ்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் கார்னர் இந்த பக்கம் வந்து ஒரு கிளஸ்டர் போட்டிருக்கோம். ஸோ இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு கார்னர்லேயும் 2 கிளஸ்டர்ஸ் வரும். ஓகேவா? ஒரு கிளஸ்டர் போட்டு 2 செயின் போட்டோம்னா தான் அந்த கார்னர் நம்ம திருப்ப முடியும். ஸோ இங்கே ஒரு கிளஸ்டர் போட்டுட்டேன். இப்போ அடுத்த கார்னர் நான் திருப்புறதுக்கு அங்கே கிளஸ்டர் போடணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு செயின் போட்டுட்டு கொஞ்சம் கேப்புக்காக ஒரு செயின் போட்டுட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் 3 டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு ஒரு செட்டு, ஃபஸ்ட்டு ஒரு 3 டபுள் க்ரோஷே போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 செயின், அந்த 2 செயின் வந்து எதுக்காக, அந்த கார்னர் திரும்புறதுக்காக போடுவோம் நம்ம. ஓகேவா? இப்போ அதே இடத்துல ஒரே இடத்துல தான் நான் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரே இடத்துல இந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா, 2 செயின் போட்டு அந்த கேப்பில் தான் நம்ம இந்த இது போடுவோம். போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கிளஸ்டர் போட்டாச்சு. ஸோ கார்னர் திருப்புறதுக்கு 2 செயின் போட்டு நான் அந்த கார்னரை திருப்புறேன். திருப்பிட்டு அதே இதில் எந்த இடத்துல நம்ம 3 போட்டோமோ அதே கேப்பில் இன்னும் ஒரு 3 டபுள் க்ரோஷே போடணும். அதாவது இன்னொரு கிளஸ்டர் போடணும் அந்த இடத்துல. ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லைனா வீடியோவை ஒரு தடவை நல்லா திரும்ப திரும்ப பாருங்கள், ஈஸியாக புரியும். இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து கேட்டாலும் சரி. நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, இல்லை இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ எனக்கு ஒரு கார்னர் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இந்த கார்னரில் ஒரு கிளஸ்டர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நான் அடுத்து 3rd கார்னர் கொண்டு வர போகிறேன். இங்கே இருக்கிறது 3rd கார்னர், இந்த கார்னருக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு இந்த கார்னரில் 2 கிளஸ்டர் போடணும். ஓகேவா? அந்த கார்னர் போட்டோம் இல்லையா, அதே தான், திரும்ப அதே ப்ரொசீஜரை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு செயின் போட்டுக்கிறேன்,
போட்டுட்டு இந்த இடத்துல 2 கிளஸ்டர் நம்ம போடணும். ஏற்கனவே முதல் ரவுண்டில் 2 செயின் போட்டு கேப் போட்டோம் இல்லையா, அதே இடத்துல 2 கிளஸ்டர் போட்டோம்னா அடுத்த கார்னர் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டேன், அடுத்த 2வது டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்கேன். இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டா ஒரு கிளஸ்டர் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டோம்னா தான் அந்த கார்னர் திரும்பி வர்றதுக்கு நமக்கு கேப் கிடைக்கும். ஓகேவா? கார்னர் திரும்பியும் வரணும், அடுத்த ரோ வந்து அந்த இடத்துல தான் நம்ம கார்னர் திருப்புவோம். ஸோ அதே இடத்துல இன்னொரு 3 டபுள் க்ரோஷே செட்டு போட்டிங்கன்னா கார்னர் ஈஸியாக உங்களுக்கு அந்த கார்னரும் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். இன்னும் ஒரு கார்னர் நமக்கு ஃபில் பண்ண வேண்டியிருக்கு, அடுத்த கார்னரில் ஒரு ஹாஃப் மட்டும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கார்னர் போகிறதுக்கு ஒரு செயின் போட போகிறோம். இப்போ பாருங்கள் 1, இதில் ஒரு ஹாஃப் இருக்குது. ஸோ 2 ஃபுல் கார்னர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 3rd கார்னரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்க கார்னரை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கார்னருக்கு ஒரு கிளஸ்டர், இந்த கார்னரில் 2 கிளஸ்டர் போடணும். ஓகேவா? கிளஸ்டர்னால் 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷே. அது வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறது ஒரே செட்டாக ஒரே இடத்துல போடுறது கிளஸ்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த இடத்துல இன்னும் 3 டபுள் க்ரோஷே போடுறீங்க. போட்டுட்டு பக்கத்தில் 2 செயின் போடணும். 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து 3 டபுள் க்ரோஷே போடணும். ஓகேவா? இப்போ 2 செயின் போட்டுக்கிறேன். நான் ஒரு கிளஸ்டர் முடிச்சிட்டேன், 2 செயின் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது கிளஸ்டர் இதே இடத்துல நான் போடுறேன். ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஸ்டிச்சு புரிய ஆரம்பிக்கும். ஒன்றும் ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. பேசிக் ஸ்டிச்சஸ், ஸ்லிப் ஸ்டிச்சு, செயின், டபுள் க்ரோஷே, இதை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து ஒரு அதாவது கிரானி ஸ்கொயரே கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 1 2 3 3 கார்னர் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ 4வது கார்னர் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு 3 டபுள் க்ரோஷே மட்டும் போட்டுட்டு 2 செயின் போட்டோன்னா ஃபுல்லாக ஒரு ரோவே கம்ப்ளீட் ஆகிடும். செகண்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் நமக்கு. இதுக்கப்புறம் அடுத்து இதே ப்ராசஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த ரோ வந்து கொண்டு போயிட்டு நமக்கு எந்த அளவுக்கு அது கோஸ்டராக இருந்தால் என்ன சைஸில் எவ்வளோக்கு வேணும், இல்லை ஒரு பர்ஸோ இல்லை பேக்கோ ஏதோ ஒன்று மேக் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்கொயரோட இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ இந்த இடத்துல 2 செயின் போட்டுட்டு இங்கே இருக்க 3வது செயின் இருக்குது இல்லையா, அந்த செயினில் விட்டு நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த கார்னரை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம கிரானி ஸ்கொயரில் ஒரு செகண்ட் ரோவும் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக 4 கார்னர் கிடச்சிரும். ஒரு சின்ன ஸ்கொயர் வந்துருச்சா? ரவுண்டில் ஆரம்பித்தோம், அதை எப்படி ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம அந்த கிளஸ்டர் போட்டு 2 செயின் போட்டு அடுத்த கிளஸ்டர் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் கார்னராக திரும்பி ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்ஸ் கிரானி ஸ்கொயரில் ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த ரோ எப்படி கொண்டு போகிறதுங்கிறதான். இப்போ நெக்ஸ்ட் ரோ போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல எப்பயும் போல் 3 செயின் போட்டு அந்த இடத்துல 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு செயின் போட்டு அடுத்தடுத்த ரோ கொண்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இதே தான், ஒரே ப்ராசஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ரோவில் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதே தான் உங்களுக்கு எத்தனை ரோ வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம். சப்போஸ் இதில் எனக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ரோலே என்ன பண்ணணும், இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், கட் பண்ணிவிட்டு அடுத்த கலரை நம்ம அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து ஒன்றும் ரொம்ப பெரிய மாற்றமாக இருக்காது. ஆனால் நான் இது வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக நான் அதையும் போடுறேன். கலர்ஸ் ஆட் பண்ணுறதையும் நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ இந்த இடத்துல 3 கிளஸ்டர், ஒரு கிளஸ்டர் போட்டாச்சு, 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு 4 இது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஹூக்கு இல்லைனா மார்க்கர் இருந்ததுன்னா அதை வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல், பிகினர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இது, ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு மார்க் கூட பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 4 கார்னரில் 4 கிளஸ்டர்ஸ் போடுவோம், 2 கிளஸ்டராக போடுவோம். கார்னரில் 2 கிளஸ்டர்ஸ் போடுவோம். கிளஸ்டர்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு செட்டு.
இப்போ இந்த கார்னர் ஒன்று, இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், இது 4லேயும் போடுவோம். இப்போ இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பில் 3 டபுள் க்ரோஷே மட்டும் போடணும். ஒரே ஒரு கிளஸ்டர் அது மட்டும் போடணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் செயின் போட்டுக்கிறேன் அந்த இடத்துல. இங்கே 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஒரு செயின் போட்டு இங்கே சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டரில் இருக்க கேப்பில் 3 டபுள் க்ரோஷே மட்டும், அதாவது ஒரு கிளஸ்டர், ஒரு செட்டு மட்டும் நான் போட போகிறேன். ஓகேவா? போட்டுட்டு கார்னரில் தான் நம்ம வந்து 2 கிளஸ்டர் போடுவோம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டு கூட பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுறேங்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த டபுள் க்ரோஷே தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஈஸியாகவே போட முடியும் இந்த கிரானி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கிளஸ்டர், ஒரு செட்டு மட்டும் போட்டிருக்கேன். ஒரு செயின் போட்டு இந்த கார்னரில் 2 கிளஸ்டர் போட போகிறேன். 2 கிளஸ்டருங்கிறது 2 செட்டு இல்லையா? அப்போ இங்கே வந்து ஒரு 3 டபுள் க்ரோஷே போடுறேன். போட்டுட்டு 2 செயின் போட்டு அந்த கார்னரை திருப்பி இன்னும் 3 டபுள் க்ரோஷே போட்டேன்னா அடுத்த கிளஸ்டரும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் மெத்தடு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக முடியும். நமக்கு எத்தனை ரோ வேணுமோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 2 செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு அடுத்து ஒரு 3 டபுள் க்ரோஷே போட்டேன்னா இந்த கார்னர் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இந்த கலர், அடுத்த கலர் வந்து இந்த ஒரு ரோ போடலாம். அடுத்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றி போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை நான் வெறும் டபுள் கலர் மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதை நம்ம கட் பண்ண கூட தேவையில்லை. அதுவும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து அதையும் நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி போடணுங்கிறது. கலர்ஸ் வந்து மல்டி கலர்ஸாகவும் போடலாம், இல்லை சிங்கிள் கலரில் போடலாம், இல்லை நான் வந்து டபுள் கலர் மட்டும் யூஸ் பண்ணுறேன், ஒவ்வொரு ரோவும் ஒரு கலரில் யூஸ் பண்ணுறதுனாலும் அப்படியும் போடலாம். ஓகேவா? இப்போ இந்த கார்னர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சென்டர் போர்ஷனில் ஒரே ஒரு கிளஸ்டர் போடணும். அதுக்கு ஒரு சிங்கிள் செயின் போட்டுட்டு அந்த இடத்துல இந்த கிளஸ்டர் வந்து அங்கே 3 கிளஸ்டருங்கிறது 3 டபுள் க்ரோஷே, அது மட்டும் நான் அந்த இடத்துல போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து வர கார்னர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும். இது வந்து நீங்கள் கோஸ்டராக யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி கிரானி ஸ்கொயர் போட்டு ஒரு ஹேண்ட் பேக்கு, ஒரு சின்ன பவுச்சு, மொபைல் பவுச்சு, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதுதான் மெயினாக வரும். பேசிக்காக நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்கொயரு இதெல்லாம் போட கற்றுக்கிட்டோம்னா அதை வச்சு என்ன பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த கார்னரை கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுதான், இந்த கார்னர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு செகண்ட் கார்னர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு அடுத்து வந்து நிறைய வந்து இதே மாதிரி இந்த ஒரு பேசிக் கிரானி ஸ்கொயரை வச்சே நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். பிளாங்கெட் உங்களுக்கு ஒரு குழந்தைங்கள படுக்க வைக்கிறதுக்கு ஒரு பிளாங்கெட் மாதிரி பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்கொயர்ஸ் இந்த மாதிரி பெரிய ஸ்கொயராக போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய பிளாங்கெட்டாக கிடைக்கும். அதேமாரி பெரிய டேபிள் கிளாத் மாதிரி இதை பண்ணலாம். இல்லை பெட் ஸ்ப்ரெட்டே வந்து கூட பண்ணுறாங்க. இவ்வளோ ஒரு பெரிய ஸ்கொயராக பண்ணி அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு பெரிய பெட் ஸ்ப்ரெட்டு கூட நம்மளால் பண்ண முடியும். இதில் ஹேண்ட்பேக் ஒன் சைடு வந்து ஒரு 4 கிரானி ஸ்கொயர், அடுத்த சைடு ஒரு 4 கிரானி ஸ்கொயர் சேர்த்து 2 ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹேண்ட்பேக் கிடைக்கும். அப்கமிங் வீடியோஸில் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோலையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3rd ரோ கம்ப்ளீட் பண்ணி இந்த கார்னருக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சோம் இல்லையா, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோன்னு. இப்போ இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 2 செயின் போட்டிருக்கேன். போட்டு இந்த ஸ்கொயரை எப்படி கம்ப்ளீட் பண்ணோன்னா இந்த 3rd செயின் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டு இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். இதை எப்படி முடிக்கணுங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் நமக்கு கிடச்சிடுச்சு. இதுதான் வந்து கிரானி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இந்த சென்டரில் வந்து நம்ம ஒரு 5 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுதான் வந்து ஒரு கிரானி ஸ்கொயரோட பேசிக் பேட்டர்ன். இதை நம்ம பேசிக்காக வச்சு இதை நிறைய செய்யலாம். இதில் என்ன வேணாலும் நம்ம வந்து கொண்டு வர முடியும். பேகு, பர்ஸ் இந்த மாதிரி கொண்டு வர முடியும். பேசிக் இதை கற்றுக்கிட்டிங்கனாலே அடுத்தடுத்து போட போகிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு 4 கார்னரும் பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்த ரோ போடும்போது இந்த 4 கார்னர்லேயும் 2 கிளஸ்டர், கேப்பில் ஒவ்வொரு கேப்லேயும் ஒவ்வொரு கிளஸ்டர் போட்டுட்டு நீங்கள் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு எவ்வளோ வேணாலும் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது 3 ரோ மட்டும் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய ஸ்கொயர், அதை விட இது பெரிய ஸ்கொயர் கொஞ்சம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 லைன் போட்டிருப்பேன் நான். இந்த சென்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த 4 இது, அடுத்து 3, 4, 5, 6 இது வந்து ஒரு பெரிய ஸ்கொயர். இதை விட நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதை எவ்வளோ பெருசு வேணுமானாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இல்லை இந்த அளவில் ஒரே மாதிரி சைஸாக போட்டு இது எல்லாமே நான் சேர்த்து ஒரு பர்ஸாக கூட நம்ம மேக் பண்ணலாம். ஓகேங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட கேளுங்க. இதை வந்து எப்படி கட் பண்ணி இந்த ஸ்கொயரை முடிக்கணும்னா, இந்த லாஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா, அதை கொஞ்சம் லென்த்தாக இழுத்து விட்டுட்டு இதை கட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை இழுத்துற வேண்டியது, யானை கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா இது வந்து ஃபுல்லாக செக்யூர்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை வந்து பின்பக்கம் திருப்பிட்டு உள் பக்கம் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த மீதி இருக்க அந்த நூலை வந்து இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இதை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நம்ம உள்ளன் ஹூக்கு வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை நமக்கு இந்த பெரிய நீடில் இருக்கும் இல்லையா, உள்ள நீடில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இப்படி எடுத்து உள் பக்கமாக சொருகி விட்டாலும் சரி. ஏதாவது இது கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கணும், நமக்கு பிரிஞ்சு ஈஸியாக பிரிஞ்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த இடத்த டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்கன்னா இது வந்து செக்யூர்ட் ஆகிடும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் அடுத்த கலர் மல்டி கலர் யூஸ் பண்ணி கிரானி ஸ்கொயர் எப்படி போடுறதுங்கிறதையும் பார்ப்போம். இல்லை கிரானி ஸ்கொயரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்ஸோ இல்லை பேக்கோ ஏதாவது பண்ணுறதை பற்றி நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இல்லை எனக்கு இது கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, இது வேறு ஏதாவது இதில் நீங்கள் காமிங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, இது எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து க்ரோஷே கிளாஸ் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.